தான் இவர் பேசுறார். நான் இறைவனிடத்திலே வந்த தூதர், எனக்கு இறைவன் வேதத்தை வழங்கி இருக்கிறான், நான் சொல்வதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தொட்டில் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே பேசி, நான் தூதர், அதற்கு சான்று இதோ பாருங்கள், நான் சிறு பிள்ளையாக இருந்து உங்களிடத்திலே பேசுகிறேன். வேற எந்த குழந்தையாக உங்களிடத்திலே பேசுமா? பேசாது. இப்ப நான் தூதர் என்பதற்கு இது ஒரு சான்று என்று எல்லா தூதர்களுக்கும், இறைவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களுக்கும் அவர்கள் நபி என்பதை மக்களிடத்திலே ஆதாரமாக காட்டுவதற்கு, மக்களிடத்திலே சாட்சியாக, சான்றாக, அற்புதமாக காட்டுவதற்கு எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை, சான்றை வழங்கியிருந்தார். ஏனென்றால் அது இல்லை என்றால் யாரால ஏற்றுக்க முடியாது, நாமளே ஏற்றுக்க மாட்டோம். நேற்றைக்கு வரை என்னோடு இருந்தவர், என் கூட வண்டியில வந்தவர், என் கூட உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிட்டவர், திடீர்னு ஒரு நாள் காலையில வந்து எனக்கு இறைவன் இடத்திலே இருந்து வகி வருகிறது, தூது செய்தி வருகிறது, அதை நான் உங்களிடத்திலே சொல்வேன், நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றால் யார் பின்பற்றுவார்? அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப ஒரு ஆதாரம் கொடுக்கணும், ஒரு சான்றை, ஒரு அற்புதத்தை அவரிடத்திலே காட்டி, நேற்றுக்கு வரைக்கும் நான் செஞ்சனா செய்யல, ஏன் இன்றைக்கு செய்கிறேன், நான் இறைவனுடைய தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் 40 வருடம் அந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். 40வது வயதை அடையக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் மக்களிடத்திலே சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவன் புறத்திலே இருந்து எனக்கு வகை செய்தி, தூது செய்தி வருகிறது, நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று அந்த மக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற நேரத்திலே தான் நபியாக, தூதராக இருக்கிறேன் என்பதை ஆதாரமாக, சான்றாக, எதை அற்புதமாக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டினார்கள் என்றால் திருமறை குர்ஆனை காட்டுகிறார்கள். வேற எந்த நபிக்கும் இப்படியான ஒரு சிறப்பு கிடையாது. வேதமும் வரும், வேதத்தோடு சேர்ந்து வேற ஒரு அற்புதத்தை காட்டுவார்கள். மூசா நபிக்கு வேதத்தை அல்லாஹ் வழங்கினார், அதோடு சேர்ந்து அவங்க கைத்தறி போட்டார்கள் என்றால் அது பாம்பாக மாறும். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வேதத்தையும் கொடுத்தார், அந்த வேதத்தை கடந்து அவர் பறவைகளோடு பேசுவார். ஈசா நபிக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தார், அந்த வேதத்தை கடந்து கண் பார்வையற்றவர்களுக்கு அவர் பார்வை வழங்குவார், இறைவனினுடைய நாட்டத்தால். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இதோ இந்த இறைவனிடத்திலே இருந்து வந்திருக்கிற இந்த வேத புத்தகம், இந்த வேத செய்தி, இந்த வரி செய்தி தான் நான் இறைவனினுடைய தூதர் என்பதற்கு சான்று, ஆதாரம், அற்புதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை காட்டுகிறார். ஒருமுறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவருடைய தினந்தோறுமான வாழ்க்கை நெறி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்வியை நம்முடைய மனைவிமார்களிடத்திலே வந்து கேட்பார்கள் என்றால் பக்கம் பக்கமா பேசணும். ஒரு காலையில எந்திரிப்பாரு, பல்லு தேய்ப்பாரு, டீ கேட்பாரு, டீ முடிச்சதுக்கு அப்புறம் மொபைல கொஞ்ச நேரம் பார்ப்பாரு, அப்படின்னு ஒவ்வொன்றா, இதுதான் வாழ்க்கை முறை. ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து நாம் என்ன செய்வோமோ அதை சொல்லக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய வீட்டு பெண்கள் இருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இது சாதாரண ஒத்த கேள்வி மாதிரி தெரியும், ஏதோ ஒரு வரியில் கேட்ட கேள்வி மாதிரி தெரியும், ஆனா இதுக்கு பதில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகம் போடணும், அவ்வளவு பெரிய பதிலை சொல்ல வேண்டும். ஆனால் அவர் சொன்ன பதிலை பாருங்கள், நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை முறை திருமறை குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் தான் அவங்களுடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் நடந்து போறாருன்னா ஒரு ரத்தையும் சதையுமாக போகல, ஒரு குர்ஆன் போய்கிட்டு இருக்கு. நபிகள் பெருமானார் நடந்து போகிற பொழுது ஒரு திருமறை குர்ஆன் நடந்து போகிறது. அப்படியான ஒரு வாழ்க்கை நெறியை, முறையை அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார். அதையே அந்த மக்களுக்கு அற்புதமாக காட்டுகிறார். இதுதான் நான் இறைவன் என்பதற்கான சான்றாக இந்த திருமறை குர்ஆனை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்கிறார். அது உண்மையிலும் அற்புதம் செய்தது. உண்மையிலும் அந்த குர்ஆன் ஒரு பெரும் அற்புதத்தை இந்த உலகத்திலே, அந்த மக்கள் மன்றத்திலே நிகழ்த்தி காட்டியது. வெறும் 23 ஆண்டு காலம் இந்த திருமறை குர்ஆன் ஒரு பெரும் புரட்சியை, ஒரு பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் வாழ்க்கை நெறி
அந்த மக்களிடத்திலே அது நிகழ்த்தி காட்டியது குர்ஆன். உண்மையிலும் அது பேர் அற்புதம் தான். வாயளவிலே சும்மா சொல்வதற்காக இந்த குர்ஆன் அற்புதம் இல்லை, ஒரு பெரும் வாழ்வியல் மாற்றத்தை காட்டியது. எந்த மக்களிடத்திலே அது வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு? நம்மளை மாதிரி இருந்த மக்களிடத்திலையா? இன்றைக்கு நாம் நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மக்களிடத்திலே இந்த குர்ஆன் மாற்றத்தை கொண்டு வருது. இந்த குர்ஆன் எந்த மக்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தது என்றால், நீங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யப்பட்ட வார்த்தையை ரொம்ப ஊர்ந்து கவனித்து பார்த்து சிந்தித்து நாம் அதை படித்தோம் என்றால், அவர்கள் சொல்லுகிற வார்த்தை ஐயாமுன் ஜாஹிலியா, அறியாமை கால பழக்க வழக்கம் உடையவர்கள் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்திருப்பார்கள். ஆனால் உண்மையிலும் சரியான அர்த்தம் எதுவென்றால், மனித தோற்றத்திலே மிருகத்தை விடவும் கேவலமான வாழ்க்கை நெறி. பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி 2 கை 2 காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மிருகம் கூட செய்ய முடியாத செய்யாத காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் ஐயாமுன் ஜாஹிலியா. எப்படி இருந்தார்கள்? தன்னுடைய தகப்பன் மரணித்து விட்டால் தாயை மகன் தவறான உறவுக்கு அழைப்பான். இந்த உலகம் தோன்றிய காலத்திலே இருந்து இப்படியான ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் வாழ்ந்ததே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெரும் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தது. சூதாட்டம் தான் தங்களுடைய வியாபாரம், விபச்சாரம் தான் தங்களுடைய பொழுதுபோக்கு. இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி அவர்களை சீராக்கி செதுக்கி, எப்படியான ஒரு வாழ்க்கை என்றால், அபூபக்கர் உமர் போன்றவர்கள் எல்லாம் இப்பவும் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஆட்சியை இந்த மக்களுக்கு வழங்கியிருந்தார். என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு இந்த குர்ஆன் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர்கள் எந்த சோதனை காலத்தை சந்தித்தார்களோ அந்த சோதனையான காலத்தை இந்த குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டி. அவர்கள் சந்தித்த சோதனையிலேயே ஆகப்பெரும் சோதனை, சகாபாக்களை சொல்கிறேன், அவர்கள் சந்தித்த சோதனையிலேயே ஆகப்பெரும் சோதனை எதுவென்றால் நபிகள் பெருமானாருடைய மரணம். ரசூலுல்லாஹ் மரணித்து கிடக்கிறார். அந்த சோதனைக்கு முன்னால் அவர்கள் அப்படியான சோதனையை சந்தித்ததில்லை. பல்வேறான சோதனைகளை சந்தித்திருந்தாலும் அதிலே இருந்து எப்படி வெளியே வருவது, இதை எப்படி கடந்து போவது என்று தெரியாமல் பல குழுக்களாக சகாபாக்கள் பிரிந்து கிடக்கிறார். பல குழுக்களா பிரிஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார். இந்த நபியை மரணித்து விட்டார், இவர் இறந்து விட்டார் என்று யாரேனும் சொல்வீர்கள் என்றால் அவங்களை வெட்டி சாச்சிருவேன் ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு கூட்டம் நிக்குது. இன்னொரு பக்கம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய முகத்தை அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருகிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது? உமர் இப்படி சொல்றார், ஆயிஷாவுடைய நடவடிக்கை இப்படி இருக்கிறது என்னவென்று தெரியாமல் அப்படியே ஒட்டுமொத்த சகாபாக்கள் கூட்டமும் ஒரு பெரும் சோதனையாக இதுல இருந்து எப்படி கடந்து வருவார்கள் என்று தெரியாத அளவிற்கு திக்குமுக்காடி நின்று கொண்டிருந்த அந்த நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவங்க கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. நபிகள் பெருமானார் மரணித்த அந்த நேரத்துல அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இல்ல, முந்தின நாள் வரைக்கும் இருந்தார். நபிகள் பெருமானார் திங்கட்கிழமை ஃபஜ்ருக்கு பிறகு லுஹருக்கு முன்னால் மரணிக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இஷா தொழுகையை அபூபக்கர் தான் தொழ வைக்கிறார். அந்த தொழுகையில நபிகள் பெருமானார் வந்து கலந்து கொள்கிறார். அப்புறம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு தேடிக்கிட்டு வருது அப்படின்னு நினைச்சு அவருடைய சொந்த வேலையாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வருகிறார்கள். நபிகள் பெருமானாரை படுக்க வைத்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானாரை பார்த்த உடனே அபூபக்கர் விலகிக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பூத உடல் தான் இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நபிகள் பெருமானாருடைய நெற்றியிலே ஒரு முத்தம் வைத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணத்தோடு இருந்தீர்கள், நீங்கள் இறந்த பிறகும் மரணித்த பிறகும் நறுமணத்தோடு இருக்கிறீர்கள். அந்த வார்த்தையிலே புரிஞ்சுக்கலாம் ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்.
உடனே வந்து யார் வாளை கையிலே வைத்து இந்த நபி இறந்து விட்டார் என்று சொல்வீர்கள் என்றால் நான் உங்களை கொன்று விடுவேன் என்று சொன்னாரோ அவரோடு சேர்ந்து அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லவில்லையா? நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் பேசவில்லையா? இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித், நபியே அவர்களும் மரணிப்பார்கள் நீங்களும் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லலையா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழிக்கே திரும்பி சென்று விடுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கவில்லை. அப்படி என்றால் இறைவன் ஏற்கனவே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் வஹீயின் மூலம், திருமறை குர்ஆன் மூலம், இந்த நபி என்றைக்காவது ஒரு நாள் மரணிப்பார். இப்படியான ஒரு பெரும் சோதனை கட்டத்திலே அவர்கள் குர்ஆனின் பக்கம் திரும்பினார். குர்ஆனை பார்த்தார்கள். அதிலே அல்லாஹ் மிக தெளிவான வழியை நமக்கு அந்த சகாபாக்களுக்கு காண்பித்தார். இது மாதிரி ஏராளமான சோதனைகள், ஏராளமான அந்த திக்குமுக்காடி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய நேரத்திலே எல்லாம் இந்த குர்ஆன் அவர்களுக்கு நேரான வழியை காட்டி. இந்த குர்ஆனின் அற்புதமே அதுதான். இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், புனிதம் நிறைந்த இந்த குர்ஆனை நாம் ரமதான் மாதத்திலே இறக்கினோம். ஹுதல் லின்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், எது சரி எது தவறு என்பதை பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். நாம என்ன வாழ்க்கையில செய்யறது அப்படின்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பார்க்கிற பொழுது நாம் குர்ஆனின் பக்கம் வந்தோம் என்றால் இந்த குர்ஆன் நமக்கு அதிலே இருந்து ஒரு பாதையை காட்டும், அதிலே இருந்து ஒரு நேர்வழியை காட்டும். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காண்பித்தது, அப்படித்தான் சஹாபாக்களுக்கும் காண்பித்தது. ஏன் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கவில்லை? ஒரு பெரும் கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் பலஸ்தீன மக்கள் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரையும் போர்க்களம் சூழலாக இருக்கிறது. இந்த சமகாலம், இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு பெரும் சோதனையாக, அதிலே ஆக பெரும் சோதனையாக நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய தேவையாக இருக்கிற கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு. எந்த அளவிற்கு என்றால் வணிகத்தினுடைய சிலிண்டர் இனி விற்பனைக்கு இல்லை. இனி ஹோட்டலுக்கு சிலிண்டர் கிடையாது, டீ கடைக்கு இனி சிலிண்டர் இல்லை, வீட்டு உபயோகத்திற்கு மட்டும்தான். அதுவும் 21 நாள் இருந்த அவகாசத்தை 25 நாளாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் அது 31, 40 போகும். இப்படியான ஒரு நிலை. இப்ப இந்த நேரத்திலே நமக்கு குர்ஆன் என்ன சொல்கிறது? இப்படியான இந்த நேரத்திலே நாம் குர்ஆனின் பக்கம் திரும்புகிறோமா? சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த குர்ஆனை எப்படி அணுகுகிறோம் என்றால், குர்ஆனை படிக்கணுங்க, ரமதான்ல ஒரு குர்ஆனை முடிச்சிருவேன், ஒரு குர்ஆனை முடிச்சிருவேன், அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு குர்ஆனை நான் முடிச்சிருவேன், அதனால என்ன பிரயோஜனம்? அது நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருவோம்? இல்ல குர்ஆனை படிக்கணுமா இல்லையா? நீங்கள் திருமறை குர்ஆனை அல்-ஹம்து சூராவில் இருந்து குல்லு ரப்பின்னாஸ் வரைக்கும் அத்தனை எடுத்துக்குங்க. ஒரு இடத்திலாவது இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக ஒரு வசனத்தை காட்ட முடியுமா என்றால், நீங்கள் குர்ஆனை எத்தனை முறை படித்தாலும் காட்ட முடியும். நாம வேணா ஒரு ஆதாரத்தை காட்டலாம். முதலாக அல்லாஹ் இறக்கிய வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக, படிப்பீராக. அல்லாஹ் குர்ஆனை படிக்க சொல்றான்ல, அப்புறம் எப்படி நீங்க படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உண்மையிலும் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை சரியாக மொழிபெயர்ப்போம் என்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு படிப்பீராக. அப்படி அல்ல அதுக்கு பொருள், அல்லாஹ்வின் திருநாமத்தை படிப்பீராக. அல்லாஹ் என்ன சொல்றானா, குர்ஆனை படின்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய பெயரை படி. ஏன் அல்லாஹ்வுடைய பெயரை படிக்க சொல்கிறான்? அப்பதான் நீ அல்லாஹ்வை புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் தான் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு
நமக்கு சொல்லப்பட்டதுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். ஆனால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பிலே உள்ள அந்த சிக்கலின் காரணமாக நாம என்ன படிக்கிறோம் என்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் படிக்க சொல்கிறான், குர்ஆனை அல்லாஹ் எங்கேயும் படிக்க சொல்லல. ஒரு இடத்தில் கூட இந்த குர்ஆனை நீங்கள் வாசியுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் படியுங்கள், ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக திருமறை குர்ஆனுடைய பல இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தியுங்கள். நாம் நிறைய கேள்விப்பட்ட வசனம், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாருகா, உங்களின் உள்ளத்திலே அல்லது உங்களுடைய இதயத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? நீ இந்த குர்ஆனை சிந்தித்து பாரு என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சிந்தித்து பார்க்க சொல்கிறான்? சிந்தித்து பார்த்தோம் என்றால் தான் குர்ஆனை நாம் பின்பற்றுவோம். அப்படி நாம் குர்ஆனை சிந்தித்து அதை ஆய்வு செய்து இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் என்றால், இந்த குர்ஆன் நம்மிடத்திலே பேசுகிறது. இந்த குர்ஆன் என்னை பற்றி என்னிடத்திலே பேசும். நாம மூசாவை பற்றி பேசுகிறது, ஈசாவை பற்றி பேசுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது அப்படின்னு கடந்து போயிடுறோம். இப்ராஹிமை வைத்து உன்னிடத்திலே அல்லாஹ் பேசுகிறார். மூசா நபியினுடைய வரலாற்றை வைத்து அல்லாஹ் என்னிடத்திலே பேசுகிறது. இப்படி ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலேயும் இந்த குர்ஆன் பேசுகிறது. அப்படி இந்த குர்ஆனை நாம் அணுகினோம் என்று சொன்னால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய சிரமத்தை நாம் சந்திக்கக்கூடிய நேரம் வந்தாலும், இந்த குர்ஆன் மிக தெளிவான நேர்வழியை நமக்கு காட்டும், மிக தெளிவான பாதையை காட்டும். அதற்கு இந்த குர்ஆனை நாம சிந்திக்க வேண்டும். வெறுமனே அல்ஹம்து சூராவை படிக்கிறோம், அல் பக்ராவை சும்மா படிப்பதனால் எந்த லாபமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. இந்த குர்ஆனை நாம் சிந்திப்போம் என்றால், அந்த சிந்திப்பின் வெளிப்பாடு நாம் குர்ஆனை பின்பற்றுவோம். அந்த குர்ஆனை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், எப்படி பல கட்ட சிக்கலுக்கு மத்தியிலே சகாபாக்களுக்கு அல்லாஹ் தூய்மையான நேரான ஒரு பாதையை காட்டினானோ, அப்படியான பாதையை அல்லாஹ் நமக்கும் காட்டும். நீங்கள் அவரவர் சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த குர்ஆன் என்னிடத்திலே என்ன பேசு. அப்படித்தான் சகாபாக்கள் சிந்தித்தார்கள். இந்த குர்ஆன் என்ன பேசுதுன்னு நினைச்சாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இறக்குகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பு. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்திலேயே எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா என்று சொல்லுகிற ஒரு சகாபி நேரா நபிகள் பெருமானாரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் திருமறையிலே இப்படி ஒரு வசனம் இறக்கி இருக்கான், என்னிடத்தில் இருக்கிற சொத்திலேயே எனக்கு மிக பிடித்தமான சொத்து எதுவென்றால் பைருகா என்ற ஒரு தோட்டத்தை சொல்றாங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. இந்த வீதியில இந்த வீடு எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அங்க சென்ட் 40 லட்சம் ரூபாய், அதனால பிடிக்கும் அப்படி சொல்லல. இந்த ஊர்ல இருக்கிற இந்த தோட்டம் எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அது பைபாஸ்ல இருக்குது, அதனால அப்படி சொல்லல. அவர் சொல்ற காரணத்தை பாருங்கள். எனக்கு பைருகாங்கிற தோட்டம் பிடிக்கும், என்ன காரணம் என்றால், அதில்தான் நபிகள் நாயகம் ஓய்வெடுப்பார்கள். அந்த தோட்டத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வெடுப்பார். அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை தான் நபிகள் பெருமகனார் குடிப்பார்கள், பருகுவார்கள். அதனால் அந்த தோட்டம் எனக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை இருந்தாங்க, இதை தர்மம் செய்து விடுங்க, இதை மக்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படி என்று நபிகள் ஒரு மாறுடத்திலே வருகிறார். இறைவன் ஒரு வகை செய்தியை இறக்கிய உடனே அதை படிக்கிறாங்க, அதை சிந்திக்கிறாங்க. இது அல்லாஹ் என்கிட்ட சொல்றான்னு புரியுறான். இது அல்லாஹ் எனக்கு சொல்றான். ஏய், நீ 2-3 தோட்டம் வச்சிருக்கிற, அதுல உனக்கு எதை பிடிக்குதோ அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு இறைவன் என்னிடத்திலே சொல்கிறான். அப்படி என்று புரிந்தார்கள், கொண்டு வந்து கொடுத்தார். இப்ப இதை நம்ம நிறைய பயான்ல கேட்டிருப்போம், நிறைய புத்தகத்திலே படித்திருப்போம், பல பேச்சுக்களிலே கேட்டிருப்போம். நாம் என்ன நினைப்போம், 10 ரூபாய் கொடுத்த இடத்துல ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம். இந்த வசனத்தை நாம் சிந்தித்தது, நாம புரிந்தது அவ்வளவு. அப்படிதானே? அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துலேயே ஆக சிறந்ததை கொடுத்து சொன்னாங்க. நேற்றைக்கு வரைக்கும் 50 ரூபாய் கொடுத்தோம், இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம். என்றைக்காவது
என் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்ல எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு இந்த வசனத்தை வைத்து நாம் சிந்தித்திருக்கிறோம். என்கிட்ட 2 வண்டி இருக்குது, அதுல எந்த வண்டி எனக்கு பிடிக்கும், கொடுக்கறவோ கொடுக்கலையோ, அது நம்முடைய ஈமானை பொறுத்து, நம்முடைய சிந்தனையை பொறுத்து, நம்முடைய உள்ளத்தை பொறுத்து. முதலில் இதை சிந்தித்தோமா, எனக்கு எந்த பொருள் பிடிக்கும் அப்படின்னு சிந்திச்சோமா? சிந்திக்கல. ஏனென்றால் இது எனக்கு சொல்லப்படவில்லை நம்ம நினைக்கிறோம். இது சகாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னது, இதை அல்லாஹ் நபிமார்களுக்கு சொன்னது, இந்த குர்ஆனை யாருக்கோ சொன்னது, இது அவருக்கு சொன்னது, இவருக்கு சொன்னது என்று நாம் பிரிக்கிறோம். முதலில் குர்ஆன் நம்மிடத்தில் தான் பேசும். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த குர்ஆன் உங்களுக்கு, நாம் இந்த குர்ஆனின் மூலம் உங்களை நாம் நினைவூட்டுகிறோம். இந்த குர்ஆனை நாம சிந்தித்து படிக்க வேண்டும். அப்படி சிந்தித்து படிப்போம் என்று சொன்னால் ஒரு பெரும் வாழ்வியல் மாற்றத்தை, ஒரு பெரும் வாழ்க்கை நெறியை, வாழ்க்கை முறையை இந்த குர்ஆன் நமக்கு கற்றுத்தரும். எப்படி நபிகள் பெருமானார் நடந்து போனால் ரத்தையும் சதையுமாக போகல, ஒரு குர்ஆன் நடந்து போகிறது என்று சொல்வோமோ அப்படியாக நாம் நடந்து போகிற பொழுதும், தோ அப்துல்லா போறாரு, இதோ முஸ்தபா போறாரு, இல்ல இதோ முஸ்தபாங்கிற பெயரால் ஒரு குர்ஆன் நடந்து போகிறது என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த குர்ஆனை படிப்பதில் காட்டுகிற அந்த முக்கியத்துவத்தை சற்றே சிந்திப்பதிலே காட்ட வேண்டும், பின்பற்றுவதிலே காட்ட வேண்டும். அப்படி இந்த குர்ஆனை நாம பின்பற்றுவோம் என்று சொன்னால், எப்படி 23 ஆண்டு கால, சொற்ப ஆண்டு காலத்திலேயே ஐயாமுன் ஜாஹிலியா, மிருகத்தை விட கேவலமாக வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை, ஒரு பெரும் வாழ்வியல் மாற்றத்தை இந்த திருமறை குர்ஆன் ஏற்படுத்தியதோ, அதே வாழ்வியல் மாற்றத்தை நமக்கும் ஏற்படுத்தும். அதற்கு இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எதை நாம புரிந்து கொண்டோமோ அதை பின்பற்ற வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லவர்களை தந்தல் புரிவானாக என்று கேட்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். நிறைய மலையாளி மக்கள் இங்க வராங்கன்னு போன வாரம் தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நம்ம வாட்டுக்கு வந்து பேசிட்டு போயிடுவோம், என்னமோ சொல்றாங்கன்னு பல பேர் அப்படியே கீழே தலையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன இப்படி அப்படின்னு நம்ம சாதிப்பேட்டை கேட்டா, இங்க நிறைய மக்கள் மலையாளி வராங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்ச மலையாளத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். நீங்கள் குர்ஆனை ஓதுகிறீர்கள், குர்ஆனை ஓதுவதற்காக அல்லாஹ் இறக்கவில்லை, இந்த குர்ஆனை சிந்திப்பதற்காக. இதை நான் உங்கள்கிட்ட மலையாளி மக்களுக்குன்னு சொல்றேன், மலையாளத்தில் தெரியாது, யாருக்காவது கேளுங்க. மலையாளின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கடைசியில் என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னார் அப்படின்னு மலையாளம் தெரிந்த மக்களிடத்தில் கேளுங்க. அவர்கள் சொல்வதை புரிந்து இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நடைமுறைப்படுத்துங்கள். நாம் கிட்டத்தட்ட ரமலானை நெருங்கிட்டோம். அடுத்த வாரம் ஜும்மாவில் நாம ரமலான்ல இருப்போமா பெருநாள்ல இருப்போமா என்பது ஒரு சந்தேகத்திற்குரிய நாளாக இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ரமலானை நெருங்கிய காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். ரமலான் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய தெரியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ சிறு பிழைகளை, சிறு தவறுகளை கண்டிப்பாக செய்திருப்போம். நம்ம மனிதன் தானே. 11 மாசம் இருந்த வாழ்க்கை முறையை ஒரே மாசத்துல மாற்றணும்னா முடியாது. 11 மாசம் இப்படித்தான் இருந்திருப்போம். இந்த மாசத்துல திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் வரும்னா வராது. சில நேரத்தில் எங்கேயோ மனிதன் என்ற அடிப்படையில ஒரு சிறு பிழைகளை, ஒரு சிறு குற்றத்தை நாம் செய்திருப்போம். இதற்கு பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா என்கிற நோன்பு பெருநாள் தர்மத்தை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், அன்று பிறந்த குழந்தை உங்க வீட்டில் இருக்கும், அந்த குழந்தை நோன்பு வைக்காது. குழந்தை நோன்பு வைக்குமா? வைக்காது. ஆனால் நபிகள் பெருமானார் அன்று பிறந்த குழந்தைக்கும் கணக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்க, ஃபித்ரா கொடுங்கன்னு சொன்னாங்க. ஃபித்ரா கொடுப்பது என்பது நாம் ரமலானில் செய்த சிறு பிழைகளுக்கு பரிகாரமாகவும், அதே போன்று பெருநாள் என்று சொன்னால் அது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள், ஒரு மகிழ்ச்சிக்கான நாள். அந்த நேரத்தில் யார் அந்த பெருநாளை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த மகிழ்ச்சியான தினத்தை சந்திக்கிறார்களோ எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும், எல்லோரும் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப பணக்காரன் மட்டும் நல்ல கறியும் பிரியாணியுமா சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஏழை பாலைகள்,
பொருளாதார தட்டுப்பாடு உள்ளவர்கள் அன்றைய தினம் அவர்களுடைய முகத்திலே எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைய தினம் ஏழைகளும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் மகிழ்ச்சிக்குரிய நாள். ஒரு கூட்டம் மகிழ்ச்சியா இருந்துட்டு ஒரு கூட்டம் சங்கடத்தில் இருக்கும் என்றால் அது மகிழ்ச்சியான நாள் அல்ல. எல்லோருக்கும் அது சந்தோஷத்திற்குரிய, கொண்டாட்டத்திற்குரிய, மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு ஃபித்ரா தர்மத்தை நமக்கு வலியுறுத்தினார்கள். அது நாம் செய்த ரமலானினுடைய பிழைகளுக்கும் ஏழைகளுக்கு உணவாகவும் இந்த 2 காரணத்திற்காகத்தான் அதை வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே ஒரு சாவு என்று சொல்லக்கூடிய முகத்தல் அளவிலே அவர்கள் என்ன உணவாக சாப்பிடுவார்களோ பேரிச்சம்பழத்தை, உலர் திராட்சையை, கோதுமையை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய இந்த காலம் என்பது நிலுவை, அதாவது எடை தராசுடைய காலம். அப்ப ஒரு சாவு என்பது இன்றைய நிறுத்தல் அளவிலே 2.5 கிலோ. 2.5 கிலோ இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடியதை கணக்கிட்டு நாம் அரிசியை கொண்டு வந்து கொடுத்தோம்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரிசி சாப்பிடுவோம். அதை நாம் எல்லா மக்களுக்கும் சரியாக விநியோகம் செய்ய முடியாது. அதை அவரவர் கணக்கிட வேண்டும். நான் என்ன அரிசி சாப்பிடுகிறேன், தோராயமாக உதாரணத்திற்கு நான் 60 ரூபாய் அரிசி சாப்பிடுறேன்னா 2.5 கிலோ கணக்கு பண்ணா 150 ரூபாய். குடும்பத்தினுடைய ஒரு நபருக்கு, குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, அது அன்று பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அல்லது படுக்கையில இருக்கிற முதியவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் கணக்கிட்டு கொடுக்கணும். இல்ல நான் 80 ரூபாய் அரிசி சாப்பிடுறேன், கணக்கிட்டு பார்த்தா 200 ரூபாய். அதை அவரவர்கள் முடிவு செய்து ஃபித்ரா நோன்பு பெருநாள் தர்மத்தை விரைவாக கொடுத்து விடுங்கள். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கூட அதை கூட்டு முறையாக வசூல் செய்து மக்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை அதிகமாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இங்கே இஃப்தார் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இஃப்தாரினுடைய ஒரு நாள் செலவு 4000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பற்றாக்குறையில இருக்கிறது, பொருளாதார தேவையில் இருக்கிறோம் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரத்தை அந்த ஃபித்ரா இந்த இஃப்தாருக்காகவும் அதிகமாக கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டு என்னுடைய சும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.